ஸோ வெல்கம் பேக் டு த ஹப் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா டியூப்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து டியூப்பிள்ஸ். டியூப்பிள்ஸ் வந்து மோரோவர் சிமிலர் டு லிஸ்ட்டு தான், ஓகேவா? பட் இதில் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டியூப்பிள் வந்து இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட், வேரஸ் லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ், ஓகேவா? ஸோ டியூப்பிள் வந்து நீங்கள் வந்து கர்வ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க, கர்வ் பேரஞ்சஸ் யூஸ் பண்ணுவீங்க. வேரஸ் லிஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இதுக்கான டிஃப்ரென்ஸு, வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நெக்ஸ்ட் ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ் இந்த டியூப்பிள் எப்படின்னா அதுவும் சிமிலர் டு லிஸ்ட்டு தான். ஸோ ஒரு டியூப்பிள் இதில் வந்து ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ அண்ட் ஜே, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டியூப்பிள். ஸோ இந்த டியூப்பிளில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நான் ஆக்சஸ் பண்ணோன்னா print ஆஃப் டியூப்பிள் ஆஃப் ஒன்றுன்னு கொடுத்தோன்னா எனக்கு பீன்றது பிரிண்ட் ஆகும், ஓகேவா? ஸோ சிமிலர் டு அதே தான், லிஸ்ட் மாதிரியே தான். டியூப்பிளுக்கு வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஐ மீன் கர்வ் பிரேசஸ். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து டியூப்பிள் ஸ்லைசிங். ஸோ டியூப்பிள் ஸ்லைசிங்னா லிஸ்ட் ஸ்லைசிங் மாதிரியே தான். print ஆஃப் டியூப்பிள் ஆஃப் 0:2 print டியூப்பிள் ஆஃப் -1:-3:-2, ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ கமா பின்றது வரும், இதுக்கு ஆன்சர் வந்து ஜேன்றது வரும், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 0லேருந்து 2க்கு முன்னாடி வரையும், அப்போது 0 அண்ட் பி வரும். ஸோ 2ன்றது வந்து சி, ஸோ n-1ன்னா பி வரையும் வரும். ஸோ ஏ அண்ட் பி வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து -1 இருக்குது. -1 is to -3, ஸ்டெப் வேல்யூ வந்து -2 இருக்குது. அப்போது -1 -3 போட்டோம் அப்படின்னா, சாரி -1 ஃபஸ்ட்டு -1 வந்து பிரிண்ட் ஆகும் ஜே. ஸோ இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு -2 போட்டோம் அப்படின்னா -3 வந்துடுச்சு. நம்மளுக்கு -3 பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ ஜே மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த கமா வந்து எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, இந்த கமா இருந்தால் தான் நீங்கள் டியூப்புள்ன்றதை வந்து ரெஃபர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வெறும் ஜே மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு கேரக்டர், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எந்த வேரியபிளில் வந்து சேவ் பண்ணாலும் இது கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். டியூப்புள்ன்ற டேட்டா டைப் வந்து வராது. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணணுன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு கமா போட்டுருணும், ஓகேவா? ஸோ அப்போது இது வந்து ஒரு டியூப்பிள், அதில் ஒரே எலமெண்ட் மட்டும் இருக்குன்றது வந்து ரெஃபர் ஆகும், ஓகே. நெக்ஸ்ட் திங் இஸ் சேம் மெம்பர்ஷிப் செக்கு. இதுவும் அதே தான், முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ மெம்பர்ஷிப் செக்கில் வந்து 2 இருக்குது. ஒன்று இன்னு, இன்னொன்று வந்து நாட் இன், ஓகேவா? இன்னுன்னா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இதில் வந்து இல்லை அப்படின்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். 2 டிஃப்ரென்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து டியூப்பிள் பேக்கிங். டியூப்பிள் பேக்கிங்னு நம்ம எதை சொல்கிறோம்? ஸோ டியூப்பிள் பேக்கிங். ஸோ டியூப்பிள் பேக்கிங் எதை சொல்கிறோம்னா, இந்த ப்ராக்கெட்ஸை தான் நம்ம டியூப்பிள் பேக்கிங்னு சொல்கிறோம். ப்ராக்கெட்ஸ் ஆர் ஆப்ஷனல் while creating tuples, ஓகேவா? இன் டியூப்பிள் பேக்கிங் வேல்யூ செப்பரேட்டட் பை கமாஸ் வில் பி பேக்டு இன்டு டியூப்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டியூப்பிள் நான் வந்து க்ரியேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போது ஏ ஈக்குவல் டு 1, 2, 3. ஸோ இது ஒரு டியூப்பிளா? ஸோ இந்த டியூப்பில் நான் வந்து இது மாதிரியும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்படி கொடுத்தேன்னா, ப்ராக்கெட்ஸ் இல்லாமல் கொடுத்தனாலும் இது டியூப்பிள் மாதிரி தான் வரும், ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் நீங்கள் வந்து டியூப்பிள் பேக்கிங்னு சொல்கிறாங்க. அண்ட் அன்பேக்கிங் அப்படின்னா
பேக்கிங் பார்த்தாச்சு. அன்பேக்கிங்னா இந்த வேல்யூஸை தனித்தனியாக எடுக்கிறது. வேல்யூஸ் ஆஃப் எனி சீக்வன்ஸ் கேன் பி டைரக்ட்லி அசைன்டு டு வேரியபிள்ஸ். ஸோ இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுக்குறேன். ஏ ஈக்குவல் டு 6 ED. ஓகேவா? ஸோ இப்படி நான் கொடுக்குறேன்னா ஏன்றது ஒரு டியூப்பிள். ஸோ இந்த டியூப்பிளை நான் அன்பேக் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ டியூப்பில் அன்பேக் பண்ணி நான் வேல்யூஸ் அசைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து S1 S2 S3. ஸோ இப்படி நான் கொடுத்துட்டு இங்கே வந்து ஏன்னு கொடுத்தேன்னா, ஸோ ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கும், செகண்ட் வேல்யூ செகண்டுக்கும், தேர்ட் வேல்யூ தேர்டுக்கும் போயிட்டு அசைன் ஆயிரும். ஸோ இப்போ நான் print of S1, S2, S3. ஸோ இப்படி கொடுத்தேன்னா எனக்கு வேல்யூ வந்து REDன்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டியூபிள் அன்பேக்கிங். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரிஸ் பொறுத்தவரையும் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். எவ்ரி டிக்ஷனரி ஐட்டம் இஸ் அ கீ வேல்யூ பேர். ஸோ இது வந்து மெயினாக கீ வேல்யூ பேராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து டிக்ஷனரின்னு சொல்கிறோம். ஸோ கிரியேட்டிங் அ டிக்ஷனரி இஸ் பை கிரியேட்டட் பை என்க்ளோசிங் ஐட்டம்ஸ் வித்தின் கர்லி ப்ராக்கெட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கர்லி ப்ராக்கெட்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து டிக்ஷனரின்றதை வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இம்யூட்டபிள் கீஸ். இம்யூட்டபிள் கீஸ்ன்ற கான்செப்ட் வந்து immutable keys. So keys must be an immutable type and must be unique. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம கீ வச்சு தான் வேல்யூ வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலையுமே கீ வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கும் கீ யூனிக்காக இருந்தால் தான் அந்த கீயை வச்சு நம்மளால் வேல்யூஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? வேல்யூஸ் கேன் பி ஆஃப் எனி டேட்டா டைப் அண்ட் கேன் ரிப்பீட், பட் கீஸ் மஸ்ட் பி யூனிக். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் திங் and the next thing is accessing items. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏன்ற ஒரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதில் நேம்ன்றது கீ, தேஜான்றது வேல்யூ, ஏஜ்ன்றது கீ, 50ன்றது வேல்யூ, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரி. ஸோ இந்த டிக்ஷனரியில் நான் நேம் மட்டும் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா சேம் நம்ம லிஸ்ட் டியூப்பிளுக்கு யூஸ் பண்ண மாதிரியே தான் print of A ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் நேம். ஸோ இதை கொடுத்தேன்னா எனக்கு வேல்யூ வந்து தேஜான்னு வரும். ஸோ இதே இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அது என்ன மெத்தட்னா கெட் மெத்தட். ஸோ அதுக்கும் print A டாட் கெட் ஆஃப் அந்த கீயோட நேம். ஸோ இப்போ நான் ஏஜ் கொடுக்குறேன். ஸோ அப்போ ஏஜ் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்னா எனக்கு வேல்யூ 15 வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் சேம் மெம்பர்ஷிப் செக்இன் ஆல்ரெடி சொன்னதான் இன் இருக்குது, நாட்னு இருக்குது. ரெண்டுமே இன்னொன்று நாட்னு ஒன்று. இன்னும் வந்து இருந்தால் ட்ரூன் பிரிண்ட் பண்ணோம், நாட்டின் வந்து இல்லை அப்படின்னா ட்ரூன் பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து மாடிஃபைங் எக்ஸிஸ்டிங் ஐட்டம்ஸ். ஸோ இது என்னென்னா மாடிஃபைங் எக்ஸிஸ்டிங் ஐட்டம்ஸ். ஸோ எக்ஸிஸ்டிங் ஐட்டம்ஸ் மாடிஃபை பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி அந்த லிஸ்ட்டில் பண்ணியிருப்போம்ல, சேம் ஏ ஆஃப் அந்த பர்டிகுலர் கீயோட நேம் ஈக்குவல் டு ராம். ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி தேஜான் இருந்துச்சு. ஸோ இப்போது நேமுக்கு வந்து ராமன்றது போய் அசைன் ஆயிரும். ஸோ இப்போ நான் நேமை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நேம் ஈக்குவல் டு ராமன்றது வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெலிட்டிங் எக்ஸிஸ்டிங் ஐட்டம். ஸோ டெலிட்டிங் பொறுத்தவரையும் we can also use del key to remove individual items, the entire dictionary itself. ஓகேவா? என்டையர் டிக்ஷனரியையும் நம்ம வந்து டெலிட் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஐட்டமையும் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இதோட சின்டாக்ஸ் வந்து del ஆஃப் ஏன்றது டிக்ஷனரி. ஸோ அதில் நான் ஏஜ்ன்றதை வந்து டெலிட் பண்ணுறேன். ஸோ அப்போது எனக்கு நான் print ஆஃப்
ஏன்னு கொடுத்தேன்னா எனக்கு வேல்யூ நேம் மட்டும்தான் வரும். ஸோ நேம் வந்து சாரி வேறு ஒன்று தேஜான்னு வச்சுக்கோங்க. ஸோ நேம் வந்து தேஜான்னு கொடுத்தோன்னா இது நேம் வந்து தேஜான்னு வரும். ஓகே, ஸோ இது வந்து டெலிட்டிங்காக எக்ஸிஸ்டிங் ஐட்டம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செட்ஸில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்க்க வேண்டிய ஒரு நோட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ செட்டை பொறுத்த வரையும் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் லிஸ்ட்டு, ஓகேவா, அன்ஆர்டர்ட் கலெக்ஷனாக இருக்கும். அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் லிஸ்ட்டாக இருக்குது. எவ்ரி செட் எலமெண்ட் இஸ் யூனிக். ஸோ இட் மஸ்ட் பி யூனிக்காக இருக்கணும் அண்ட் மஸ்ட் பி இம்யூட்டபிள். அண்ட் மஸ்ட் பி இம்யூட்டபிளாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து செட்டை பொறுத்த வரையும் டியூப்ளிகேட் ஐட்டம்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் இம்யூட்டபிள்னால் அதை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா, வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதான் இம்யூட்டபிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி வியூஸ் அண்ட் மெத்தட். ஸோ டிக்ஷனரி வியூஸ் எப்படின்னு பார்த்தோம்னா கீ மட்டும் வியூ பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து டிக்ட் டாட் கீஸ். ஸோ இப்படி கொடுத்தோன்னா எனக்கு டிக்ஷனரியில் இருக்க கீயை மட்டும் ரிட்டர்ன் பண்ணி காமிக்கும். அட் த சேம் டைம் வேல்யூஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணோன்னா டிக்ட் டாட் வேல்யூஸ். ஸோ அப்போ எனக்கு வேல்யூஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐட்டம்ஸ் பண்ணோன்னா டிக்ட் டாட் ஐட்டம்ஸ். ஸோ ரிட்டர்ன்ஸ் டிக்ஷனரி ஐட்டம்ஸ், கீ வேல்யூ பேர்ஸ் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அண்ட் டிக்ஷனரி மெத்தட்ஸ் பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் வந்து காப்பி. இதோட சின்டாக்ஸ் வந்து டிக்ட் டாட் காப்பி. ஸோ இது வந்து டிக்ஷனரியை அப்படியே காப்பி பண்ணி வேறு ஒரு வேரியபிளை வந்து சேவ் பண்ணி வைக்கும். அண்ட் செகண்ட் திங் இஸ் அப்டேட். இதோட சின்டாக்ஸ் வந்து டிக்ட் டாட் அப்டேட் ஐட்டரபிள். ஸோ இன்சர்ட் அ ஸ்பெசிஃபைட் ஐட்டம் டு த டிக்ஷனரி. ஒரு ஸ்பெசிஃபிக் ஐட்டம் வந்து டிக்ஷனரியில் அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அப்டேட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த தேர்ட் திங் இஸ் கிளியர். இதோட சின்டாக்ஸ் வந்து டிக்ட் டாட் கிளியர். ஸோ இது வந்து ரிமூவ்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் வந்து டிக்ஷனரி. எம்டி டிக்ஷனரியை வந்து வச்சுருக்கிறதுக்கு வந்து கிளியர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இன்றைக்கி பார்த்த கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. See you on next video. Until that, bye.